546 ரிலே SOTF ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணலான்னு இருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறோம். டிஸ்டன்ஸை அந்த SOTF சேஞ்ச் பண்ணியாச்சு. வாங்க, லைன் பேராமீட்டர்ஸ் வந்து ஆனில் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து செட்டப் ஆனில் இருக்குது. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கீமில் போகிறோம். டிஸ்டன்ஸ் எலமெண்ட்டு ஸ்கீம் லாஜிக்கில் போகிறோம். ஸ்கீம் லாஜிக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜோன் 2 ஜோன் 3 ஜோன் 4 வந்து இதில் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜோன் 3 மொத்தம் 3 ஜோன் தான் இருக்குது. அடுத்து SOTF வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இதில் வந்து ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா SOTF எக்ஸ்டர்னல் பல்ஸ் இருக்குது, SOTF போல் டேட் இருக்குது. நம்ம வந்து இப்போ போல் டேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இது செட்டிங் போட்டு வச்சுருக்குது. இந்த போல் டேட்டுக்கான செட்டிங் டைம் SOTF டிலே டைம் வந்து 3 செகண்ட்ஸு. இந்த 3 செகண்ட்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா SOTF ட்ரிப்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து இல்லை நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் தான் அந்த SOTF 1 ஜோன் 1 ஜோன் 2 ஜோன் 3 ஜோன் 4 SOTF ட்ரிப் ஆகும். இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணல அப்படின்னா SOTF ட்ரிப் ஆகாது. ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டோம். இது வந்து TOS, இது வந்து ஆஃப் தான். இது TOS நான் இப்போ பார்க்கலாம். வீட்டில் அவ்வளோ மண் இருக்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிபி க்ளோஸு, இது வந்து சிபி க்ளோஸுன்றத இன்புட்டு கொடுத்துருக்கோம். இந்த இன்புட்டு பார்த்திங்க அப்படின்னா SOTF செட்டு அப்படின்ற ஒரு பல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். போல்டேட் கண்டிஷனருக்கு வந்து SOTF மேனுவல் க்ளோஸ் கமாண்ட் வந்து நெசசரி இல்லை. நம்ம மேனுவல் க்ளோஸ் கமாண்டை கம்பல்சரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து வித்தவுட் எக்ஸ்டர்னல் பல்ஸு, அதாவது வித்தவுட் கமாண்டை வந்து கன்சிடர் பண்ணி ஆப்ரேட் ஆகுது. போல்டேட்டுன்னும் போது நோ வோல்டேஜ் நோ கரண்ட். அந்த கேஸில் வந்து ஒரு ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த SOTF வந்து ட்ரிப் ஆகணும். நம்ம இதுக்கு ட்ரிப் லாஜிக் என்ன போட்டிருக்கோன்றதை காட்டுறேன். ட்ரிப் லாஜிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜோன் 1 ஜோன் 2 ஜோன் 3 ஜோன் 4 ப்ளஸ் அவுட்புட்டு அசைன் பண்ணியிருக்கிறேன். இதான் வந்து ஃபீட்பேக் அவுட்புட்டு. அண்டு SOTF ஜோன் 1 ட்ரிப் ஜோன் 2 ட்ரிப் ஜோன் 3 ட்ரிப்பு மொத்தம் எல்லாமே அண்டுகேட்டு தான். இது எல்லாமே போட்டு அண்டுகேட்டில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து பல்ஸு கிடச்சிதுன்னா SOTF ட்ரிப்பு அந்த டைம் டிலேக்குள்ளே, ஆஃப்டர் டைம் டிலே கிடச்சிதுன்னா ஜோன் ட்ரிப்பு. இது நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். வாங்க, ஃப்ரிட்ஜை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜை கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறேன். கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜாவில் எப்படி போய்ட்டு இன்புட் அவுட்புட் செலக்ட் பண்ணணும்னு தெரியும். இது வந்து இதை செலக்ட் பண்ணணும். இங்கே போய்ட்டு ஃபைல் போய் நியூ ஃபைல் போய்ட்டு பைனரி இன்புட்டு, இது வந்து ஃப்ரிட்ஜோடைய இன்புட் சோர்ஸ். இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜாவுக்கு இன்புட்டு, பட் ரிலேவுடைய அவுட்புட்டு. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜோடைய அவுட்புட்டு, பட் ரிலேவுடைய இன்புட்டு. இதான் வந்து எக்ஸ்டர்னல் க்ளோஸ் பல்ஸு. பட் இப்போ நோ நீடு, இது வந்து இப்போ நோ நீடு, இது தேவையில்லை. இது வந்து நம்ம இங்கே டிக் பண்ணணும். டிக் பண்ணோம்னா தான் இந்த PO1 வந்து ஆக்டிவில் இருக்கும். இந்த PO அவுட் வந்து ஆக்டிவில் இருக்கும். இங்கே சப்போஸ் நீங்கள் டிக் பண்ணலைன்னா இது ஒர்க் ஆகாது. சேம் அவுட்புட்டும் இதை டிக் பண்ணியிருக்கணும். இப்போ வாங்க சீக்வென்ஸ் மோடுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3 ஸ்டேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். 3 ஸ்டேஜை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இல்லை 2 ஸ்டேஜை கூட போட்டுக்கலாம், பட் 3 ஸ்டேஜை க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் இது வந்து 5 ஆம்பியர் சிட்டி. ஸோ 5 ஆம்பியர் போட்டோம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் 5 ஆம்பியர் போட்டாச்சு. ஃபேஸுங்களை எல்லாமே. செகண்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் 0 வோல்டேஜ் 0 கரண்ட். ஏன் அப்படின்னா இதுதான் ஃபோல்டேட்டு கேஸ் வந்து கொடுக்குறோம். அந்த ஃபோல்டேட்டு கண்டிஷனில் ஃபோல்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிரேக்கரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அதாவது 0 வோல்டேஜ் 0 கரண்ட் இருக்கும்போது ஒரு க்ளோஸ் வருது, அதான் ஆட்டோ க்ளோஸர் கேஸு. இல்லாட்டி போனால் நார்மல் க்ளோஸ் கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அப்போ சடனாக வந்து ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் த டைம் டிலேவுக்கு அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் நார்மல் வோல்டேஜ் நார்மல் கரண்ட்டு 500 மில்லி செகண்ட்ஸு, இது 1000 மில்லி செகண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். செகண்ட் பேஜ், இந்த செகண்ட் பேஜ் வந்து நம்ம SOTF டிலே டைமுக்கு கம்மியாக நான் வச்சுருக்கிறேன். அது அப்படின்னாக்கா SOTF கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து கட்டுறாங்க. டிலே டைமு 3 செகண்ட்ஸ். இது SOTF டிலே டைமு நான் பார்த்திங்க அப்படின்னா அதை விட கம்மியாக வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு ஜோன் 3
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜோன் 1 ஃபால்ட்டை கொடுக்குறேன். ஜோன் 1 ஃபால்ட், இது வந்து ஜோன் 1 ஃபால்ட்டு. இப்போ ரன் பண்ணுவோம். உள்ள அவங்க ராஜ்யம் தான் இருக்கு. ரன் ஆகுது. சர்ச் பாக்ஸ் சொல்றேன். ரைட். ஓகே, என்ன ட்ரிப் ஆச்சு அப்படின்னா ஜோன் 1 ட்ரிப்பு, ஜோன் 1 ட்ரிப்பு, எஸ்ஓ ட்ரிப் ஆகலை. ஜோன் 1 ட்ரிப்பு இதே இங்கே இருக்குது. டைம் ஃபீட்பேக் டைம் கிடைக்கல பட்டானுங்க. அகெயின் போட்டோ எடுத்தேன். ஓகே. ஸோ ஜோன் 1 டைமில் ட்ரிப் ஆச்சு. ஜோன் 1 டைமில் ட்ரிப் ஆகிருக்கு. இப்போ சேம் ஜோன் 2 அப்படியே இதே இருக்குது, கண்டிஷனில் இருக்கட்டும். ஜோன் 2 நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஜோன் 2 ட்ரிப்பையும் பார்த்துருங்க. ரீசெட் தரேன்னு. ஓகே, நான் ஜோன் 2 பண்ணுறேன். ஓகே, ஜோன் 2 ட்ரிப்பு, இங்கேயும் ஜோன் 2 ட்ரிப்பு, ஜோன் 2 ட்ரிப்பு பாருங்கள். அடுத்தது நான் ஜோன் 3 ட்ரிப்பு பண்ணுறேன். ஜோன் 3 வந்து ட்ரிப்பு. அதுதான் ஓகே, நான் அங்கே வந்துடுறேன். நான் அங்கே இருக்கேன். ஜோன் 3 ட்ரிப்பு. ஸோ ஜோன் 3 700 மில்லி செகண்ட்ஸு ட்ரிப் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க இங்கெல்லாம் வாழ முடியாது. ஜோன் 1 விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜோன் 2 இது பார்த்திங்கன்னா 300 மில்லி செகண்ட்ஸ். ஸோ சாரி 3000 மில்லி செகண்ட்ஸ், 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அதே சேமு சேம் 736 தான் வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட டைம் டிலே வந்து 300 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, 3000 மில்லி செகண்ட்ஸு. இப்போ மோர் தென் 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். 3000 ஒரு 30 கொடுத்துக்குவோம், ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஓடிஎஃப் ட்ரிப்பு. ஜோன் 3 ஸ்டார்ட்டு, பட் எஸ்ஓடிஎஃப் ட்ரிப்பு. எல்இடி வரல, நான் லேட்ச் கான்டாக்ட் போட்டதுனால. திருப்பி நீங்கள் பாருங்கள், லேட்ச் கான்டாக்ட் இந்த எல்இடி வரும் பாருங்கள். ஓகே, ஸோ எஸ்ஓடிஎஃப் ட்ரிப்பு. ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே வாங்க, ஜோன் 2 அதே மாதிரி ஜோன் 2 பார்த்துடலாம். ஜோன் 2 கொடுக்குறேன். இந்த செட்டிங் வந்து நான் மாற்றுறேன், 3000 வைக்கிறேன், அல்லது 2990 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ ஜோன் 2 ட்ரிப்பு, ஜோன் 2 ட்ரிப்பு. அது ஜோன் 2 ட்ரிப்பு. இப்போ நான் இந்த டைமிங் வந்து மாற்றுறேன். 3030 மோர் தென் வேல்யூ. இப்போ செக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்டேனியஸு இங்கே ரிலேவும் பார்த்துங்க, இன்ஜெக்ட் பண்ணும்போது. ஓகே, எஸ்ஓடிஎஃப் ட்ரிப்பு, எஸ்ஓடிஎஃப் ட்ரிப்பு. ஸோ இப்படி தான் வந்து ஃபோல்டேட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபோல்டேட்டை ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 ட்ரிப்பு ப்ளஸ் எஸ்ஓடிஎஃப் ட்ரிப்பு and time delay. Our 300 millisecond, it is working or not, we need to verify the time delay also.
ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் பல்ஸ் வந்து அந்த செக் ஃபோட்டோ பண்ணுறோம். ஃபோட்டோ கேட்டேன். அந்த ஃபோட்டோ இந்த பொண்ணு தான் நான் காட்டுவேன். ஜெயபாரதி காட்டுவேன். கூட படிச்ச பொண்ணு. பொண்ணுங்க லைன்ல ரெண்டாவது லைன்ல எக்ஸ்டர்னல் பல்ஸ் 2 3 4 5 மொட்டை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை சென்ட் பண்ணுறேன் ரிலேவுக்கு. இதனோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஓடி பல்ஸ் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸு. செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். இப்போ நான் கேவல மாதிரி ஆயிட்டேனா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஓடிஎஃப் எக்ஸ்டர்னல் பல்ஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் பல்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். எக்ஸ்டர்னல் பல்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம். இதுக்கான டைம் எஸ்ஓடிஎஃப் பல்ஸ் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது ஒரு செகண்டுன்றது 1000 மில்லி செகண்ட்ஸு செட் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜாவுக்கு வரோம். ஃப்ரிட்ஜாவில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நோ வோல்டேஜ் நோ கரண்ட்டு வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் இல்லையா, அதுக்கு வந்து நான் 995 மில்லி செகண்ட், அதாவது 1000க்குள்ளே வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பேஜ், செகண்ட் பேஜில் நான் ஜோன் டு ஃபால்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பைனரி அவுட்புட் ஆட் பண்ணுறோம். எப்படின்னா இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டாம்னா இதை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பைனரி அவுட்புட் 1 வந்து நான் சிபி க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வந்து அவுட்புட்டு 1 வந்து எனேபிள் பண்ணிவிட்டேன். எங்கே அப்படின்னா ஸ்டேஜ் 1, அதாவது இதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 ஸ்டேஜ் போட்டிருக்கோம். ஸ்டேஜ் 1ல் வந்து எனக்கு சிபி க்ளோஸ் கமாண்ட் இனிஷியேட் ஆகணும். அந்த இனிஷியேட் ஆகும்போது எஸ்ஓடிஎஃப் ஆக்டிவ் அப்படின்னு வந்து எஸ்ஓடிஎஃப் செட்டு ஆக்டிவ்ன்றதை நான் ஏற்கனவே கான்ஃபிகரேஷனை காட்டினேன். அது வந்து எஸ்ஓடிஎஃப் செட்டு ஆக்டிவ் ஆகிடும். எப்போ அது ஆக்டிவ் ஆகுதோ அந்த ஆக்டிவ்லேருந்து எஸ்ஓடிஎஃப் அந்த ஆக்டிவ் பல்ஸ் டியூரேஷன் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸு. இந்த 1000 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அது எஸ்ஓடிஎஃப் ஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணி இன்ஸ்டன்டேனியஸ் டைமில் ட்ரிப் ஆகும். ஆஃப்டர் 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ஃபால்ட் வந்தாலும் அது எஸ்ஓடிஎஃபாக வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அப்படின்னா அந்த ஆக்டிவ் ஃபால்ட்ஸ் டியூரேஷன் வந்து முடிஞ்சுது. அதன் பிறகு ஃபால்ட் வரும்போது அதனோட ரியல் ஃபால்ட் ஆப்ரேஷன் என்னவோ அதுவாக தான் இது கன்சிடர் பண்ணணும். இதுதான் வந்து அந்த ஆக்டிவ் பல்ஸு டியூரேஷன் டைமு. இப்போ வாங்க இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துக்குங்க. நோ வோல்டேஜ் நோ கரண்ட்டு 95 மில்லி செகண்ட்ஸு. செகண்ட் பேஜை பார்த்திங்க அப்படின்னா 2000 மில்லி செகண்ட்ஸு. அண்டு சிபி க்ளோஸ் ஸ்டேட்டஸு ஜோன் டு ஃபால்ட்டு கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஜோன் டு ஃபால்ட்டு ஜோன் டு டைமில் ட்ரிப் ஆகிருக்கு. ஜோன் டு டைமில் ட்ரிப் ஆகிருக்கு. மறுபடியும் பாருங்கள், ரன் பண்ணுறேன். இல்லை, இது வந்து சிபி க்ளோஸ் ஸ்டேட்டஸு. இது வந்து ஜோன் டு ஃபால்ட்டில் தான் ட்ரிப் ஆகுது. ஜோன் டு ஃபால்ட்டில் ட்ரிப் ஆகுது. சிபி க்ளோஸ் ஸ்டேட்டஸ் கிடச்சி. இப்போ நான் இது டைமிங்கு பிலோ த 1000 மில்லி செகண்ட்ஸ் வைக்கிறேன். 990 வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோன் டூ ரெண்டாவது பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பு பாலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்டாப் கோலு ப்ளஸ் இது வந்து ஓப்பனு க்ளோஸ் இது வந்து டிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் டைமு ஜோன் எஸ்ஓடிஎஃப் ஆப்ரேட்டட் இன்ஸ்டன்ட் டைம் எஸ்ஓடிஎஃப் இன்னொரு அப்படியே பாருங்கள். இதை நான் ஆன் பண்ணுறேன். சரி, இந்த எல்இடி ஆக்சுவலி லேச் எல்இடி வச்சுக்கிறதுனால அது வந்துட்டு உடனே போயிடுது. ஓகே, ஸோ எஸ்ஓடிஎஃப் இன்ஸ்டன்டேனியஸு ட்ரிப் ஆகுது. இப்போ இதை போய்ட்டு நான் அந்த சிபி இனிஷியேஷன் ஸ்டேட்டஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அதே சேம் ஃபால்ட்டுக்கு வந்து ஸோ ஜோன் 2 டைமில் ட்ரிப் ஆகும். ஏன் அப்படின்னா எப்போ வந்து எக்ஸ்டர்னல் க்ளோஸ் பல்ஸ் கிடைக்கலையோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஜோன் 2 ஃபால்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ அதை நான் கொடுத்துட்றேன். மறுபடியும் பாருங்கள், ஓகே புரிஞ்சுங்களா. அடுத்தது சேம் ஜோன் 3 ஃபால்ட்டு பார்ப்போம்.
இது வந்து நான் 1000 போட்டுறேன், இல்லை 1005 போட்டுறேன். அந்த கிழங்குல சிபி ஏதோ 5 தேங்காய் போட்டு புரியுதா? பாருங்கள், இப்போ மோர் தென் அந்த வேல்யூவில் கொடுக்குறேன். ஜோன் 3 ஃபால்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் ஜோன் 3 எப்போ அப்டேட் ஆகுன்றதை வந்து நான் செட் பண்ணிட்டேன், அதை வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த டைமில் ஜோன் 3 ஃபால்ட் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜோன் 3 அப்டேட்டடு. இப்போ SOTF நாட் அப்டேட்டட், ஜோன் 3 தான் அப்டேட் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஜோன் 3 ட்ரிப்பு. ஓகேங்களா? இப்போ வாங்க, SOTF பல்ஸ் இருக்குது இல்லைங்களா? SOTF பல்ஸ் ஏன்னாக்கா எனக்கு 1 செகண்ட் சொன்னேன் இல்லைங்களா? இது மோர் தென் 1 செகண்ட் இருக்கிறதுனால அது இதை கன்சிடர் பண்ணிக்கல. இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்டனியஸ் ட்ரிப்பு. மறுபடியும் இங்கே ரிலேவில் பாருங்கள், பல்ஸும் கிடைக்கும். இது வந்து பல்ஸ் சிபி க்ளோஸ் கமாண்டு. அடுத்தது இது வந்து SOTF ஆப்ரேட்டர். திருப்பி ரன் பண்ணுறேன், ரிலேவை பாருங்கள். ஓகேவா? இது ட்ரிப் ஆச்சா? இது ஒரு கேஸு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பல்ஸ் இல்லாமல், சிபி க்ளோஸ் கமாண்ட் இல்லாமல் பண்ணால் அதே கண்டிஷனை பாருங்கள். ஜோன்ஸ் ஓகே, ஜோன் 3 தான் ஆப்ரேட் ஆகுது. இதே க்ளோஸ் கமாண்டை நான் கொடுக்குறேன். என்ன சந்தோஷம் அந்த கரடிக்கு. இப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நினச்சா இது ஒரு கேஸு. அடுத்த கண்டிஷன் வந்து இதில் டைம் சொன்னோம் பார்த்தீங்களா? டைமிங்கும் அந்த டைமிங்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. டான்ஸ் கிளாஸ் வந்து கேள்விப்பட்டேன். 1 2 okay. So this is the SOTF. Thank you. This is the connection.